to day 27. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லலாம் 2 ingredients தோசை அப்படினு சொல்லி உப்பு எண்ணெய் எல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம் சேர்க்காம சொன்னேன்னா 2 ingredients தோசை தான் so very simple பாசிப்பருப்பு தோசை பண்ண போறோம் நம்ம பாசிப்பருப்பு தோசை வந்து ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து பாசிப்பருப்பை ஊற வச்சு அரிசி அது கூட சேர்த்து ஊற போட்டுடலாம் ஏன்னா நீங்க காலையில ஊற போட்டீங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி வாக்குல நீங்க அரைச்சிட்டு அப்புறம் அப்படியே ஐ மீன் காலையிலனா 7 மணி அப்படி ஊற போட்டீங்க அப்படின்னா ஒரு 12:30க்குலாம் நீங்க தோசை அரைச்சிடலாம் அரைச்சிட்டு நீங்க அப்படியே தோசை ஊத்திடலாம் நீங்க புளிக்கலாம் வைக்க வேண்டாம் இது சூப்பரா தோசை ஊத்த வரும் நீங்க வந்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து இது இன்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது ஆனா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு முடியக்கூடிய ஒரு வேலை ஏன்னா இது பாசிப்பருப்பு அரைப்படுறதும் ரொம்ப குயிக்கா அரைப்பட்டுரும் ஸோ அதனால வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை ஸோ போங்க முதல்ல போய் ரெசிபி பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ உடனே ஊற போட்டு நாளைக்கு காலையில் நீங்க சுட்டுருவீங்க ஓகே ஸோ இந்த தோசைக்கு வந்து நம்ம ஊற வச்சிருக்கிறேன் நான் இங்கே பாசிப்பருப்பு சரியா பாசிப்பருப்பு இந்த மாதிரி சரியா நல்லா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஊறி இருக்கு நான் வந்து சின்ன கப்புக்கு தான் எடுத்தேன் அதே வந்து இவ்வளோ வந்திருக்கு ஏன்னா நான் வந்து பாசிப்பருப்பு ப்ளஸ் பச்சரிசி போட்டிருக்கேன் பச்சரிசி தான் போடணும் வேற இந்த இட்லி ரைஸ் போடாதீங்க சரியா இந்த கப்புக்கு எடுத்தேன் நான் இந்த கப்புக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தேன் அதில் 1/2 கப்பு அரிசி எடுத்தேன் பச்சரிசி எடுத்தேன் சரியா ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஊறிட்டு இருக்கு இதை வந்து நான் இப்போ போய் உப்பு மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் சரியா நான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருச்சு இதை வந்து நான் இப்போ பவுலில் போட்டுக்கிறேன் இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் சரியா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் தோசைக்கு தோசை ஊற்றுறதுக்கு உண்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவை ரெடி பண்ணிக்குவோம் தண்ணி வந்து நான் இப்போ இந்த ஊற வச்சு தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பர் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் ஓகே நான் இப்போ இந்த தோசை ஊற்றுறேன் இதை நம்ம புளிக்கலாம் வைக்க வேண்டியதில்லை அப்படியே ஊற்றிடலாம் இது இப்போ திருப்பிடலாம் இது உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் செவக்கெல்லாம் செய்யாது பிகாஸ் இது வந்து வெறும் பாசிப்பருப்பும் பச்சரிசி மட்டும்தாங்கிறதுனால ஸோ லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் எடுத்துடுறேன் ஸோ பாசிப்பருப்பு தோசை உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் இது வந்து அண்ட் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும் அப்படிலாம் கிடையாது பட் தோசை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை சரியா வேறு பருப்புலாம் எதுவும் இல்லை வீட்டில் அப்படின்னா டக்குன்னு இது மட்டும் போட்டு இது பண்ணுறதுக்கு இதுலேயும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நான் வந்து இந்த மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன் ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு உப்பு போடுறது வந்து உங்களுக்கு காட்டலை நான் மற்றபடி வந்து அதில் உப்பு இருக்குது உப்பு போட மறந்துடாதீங்க நீங்கள் நான் காட்டலைன்றதுனால பட் எஸ் இதுதான் ப்ரொசீஜர் நம்ம ஊற வைக்கணும் அரைக்கணும் தோசை சுடுறோம் அப்போல்லாம் வந்து ஒரு பழைய ஆட் ஒன்று உண்டு ஃபில் இட் ஷட் இட் ஃபர்கெட் இட் அப்படின்னு ஒரு ஆட் வரும் அது மாதிரி தான் ஊற வைங்க அரைங்க தோசை ஊற்றுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சூப்பராக முடிஞ்சிடும் அண்ட் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாலாம் வரல தோசை சரியா இது ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ரொம்ப ஹெல்த்தி ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த தோசை வந்து கிட்ஸுக்கும் கொடுங்க வீட்டில் பெரியவங்களுக்கும் கொடுங்க ஏன்னா இது வந்து பாசிப்பருப்பு வந்து ஏன் ஹெல்த்தினா இது ஈஸிலி டைஜஸ்டபிள் அதுக்காக இது வந்து செய்கிறது இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் 27th டே வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ரெசிபி அடுத்து ஏதாவது ஒரு யோசிக்கிறேன் நான் இன்னுமே யோசிக்கலை இன்னும் 28 இருக்குது 29 இருக்குது 30th டேக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ யோசிச்சு வச்சிட்டேன் ஃபினிஷிங் எந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிட்டேன்
பட் எஸ் இன்னும் 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோ நான் இன்னும் யோசிக்கணும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். பட் ஐ வில் டூ இட். ஐ வில் see you tomorrow.